நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா மேக்கரைக்கு போக போகிறோம். மேக்கரியில் புதுசாக அம்யூஸ்மெண்ட் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. சின்ன பையங்களுக்கும் அப்புறம் பெரிய ஆளுங்களுக்கும் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேம்ஸு. வாங்க நண்பர்களே, நம்ம உள்ளே போய் என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் அமைக்கப்பட்ட முதல் அம்யூஸ்மெண்ட் பார்க் இது. தென்காசியிலேருந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிலோமீட்டர்ஸ் வரும். நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேக்கரை நீங்கள் போகணும். மேக்கரையிலேருந்து நீங்கள் ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பார்க் போய்க்கலாம். நீங்கள் பைக்கில் போகிறதா இருந்தால் உங்களுக்கு மேக்கரையில் போர்டு வச்சுருப்பாங்க. எப்படி போகணுன்னு சொல்லிட்டு வழி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வழியில் நம்ம போனோம்னா டைரெக்டாக போனோன்னா நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் ரீச் ஆகிடலாம். அந்த போகிற வழி கொஞ்சம் குறுகலான பாதையாக இருக்கும். அதனால் வேகமாக போகாமல் மெதுவாக போனால் ரொம்பவே நல்லது. ஒரு போர்டு வச்சதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துடும். இந்த டைரெக்ட் அந்த கேட் பார்க்குறோம் இல்லைங்களா, இதுக்குள்ளே தான் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பார்க் கிடையாது. ஃபஸ்ட்டில் கேஷ் கவுண்டர் இருக்கும். அந்த கேஷ் கவுண்டரில் பெர் ஹெட்டுக்கு 50 ருபீஸ் ஆஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த போர்டில் என்னென்ன கேம்ஸ்லாம் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ரேட்டு எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேமுக்கு 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக கேமுக்கு 250 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேமுக்குமே நம்ம பே பண்ணி விளாட்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம அமௌண்ட் எதுவும் பே பண்ணுற மாதிரி அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூலை பார்க்குறோம். இதில் குழந்தைகள், அடல்ட்ஸ் எல்லாருமே நம்ம இதில் குளிக்கலாம். இப்போது அடல்ட்ஸுக்குன்னு சொல்லி தனியாக ஸ்விம்மிங் பூல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வெகு விரைவில் ஓப்பன் ஆகும். இயற்கையான மலை அடிவாரத்தின் அருகில் அமைந்துள்ளது இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க். ரொம்பவே அருமையாக இருக்குது. கிளைமேட் எல்லாமே நம்ம போகிற டயத்தில் மழை பெஞ்சுது. எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பைக் பார்க்கிங், அப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா அதுக்கு செப்பரேட் பிளேஸ் இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணுன்னா அதுக்குமே தனி பிளேசஸ் இருக்குது. இங்கே என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் கிட்ஸ் கார், கிட்ஸ் ரோப் கேம், அப்புறம் வாட்டர் கேம்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிப் லைன், ஜிப் சைக்கிள், அந்த கார் ரைடிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமன் சாக்சர், ட்ரோம்போலின், வால் கிளைம்பிங், பேஸ்கெட் பால், ஹார்ஸ் ரைடிங், அந்த ஃபிஷ் பா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ச்சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. இந்த ஜிப்லைன்லாம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் ஆர்ச்சரி, அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கான இந்த கிட்ஸ் காரு, எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஓரளவு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இதுவரை மோஸ்ட்லி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதனால் நம்ம இங்கே ஃபேமிலியோடு கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களே. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளார போய் நம்ம உட்காந்துட்டு ஒரு 2 பேர் இதில் ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கும். உட்காந்துட்டு அதிலேருந்து நம்மளை இது பண்ணுவாங்க. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதில் போகிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 23 கேம்ஸு அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். போக போக இன்னும் 20 கேம்ஸ் அடிஷ்னல் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பார்க்கோட ஓனர்கிட்ட நம்ம பேசும்போது அவர் சொன்னார். இன்னும் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரோம் அந்த மாதிரி சொன்னாப்புல. அதனால் நம்ம இந்த டயத்தில் ஆக்சுவலாக இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் நம்ம ஏரியாவில் மோஸ்ட்லி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதனால் இந்த ஏரியாவில் நம்ம குழந்தைகளோட ஃபேமிலியோடு விசிட் பண்ணால் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லா கேமுக்குமே சேஃப்டி கைட்லைன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ப்ரேயர் ஹால் வந்து அவைலபிலிட்டி உண்டு. இந்த கேம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பேர் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட சஜஷன் என்னென்னா, எல்லா கேமுக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கிட்டு இந்த ப்ளே பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம ஒரு சஜஷனாகவே நம்ம சொல்லிக்கிடுவோம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். பெண்களுக்கான சிறந்த ஆடை பிக் பாஸ் கலெக்ஷன்.